உங்கள் வீட்டில் எனக்கு கத்திரிக்காயே பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்போ இந்த காரைக்குடி கத்திரிக்காய் தொக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. பிளேட்டை வலித்து சாப்பிடுவாங்க. சாதத்துக்கு மட்டும் இல்லை, தோசை சப்பாத்திக்கும் அருமையாக இருக்கும். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வர கொத்தமல்லி, சீரகம், சோம்பு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சமாக வெந்தயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 8 பல் பூண்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, ஒரு அரை டீஸ்பூன் கல்லுப்பும் சேர்த்துக்குங்க. நல்ல பழமான ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்மளுடைய செந்தூர் செட்டிநாடு குழம்புத்தூள் நான் சேர்க்குறேன். நீங்கள் வெறும் குழம்புத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. அம்மிலேயோ ஆட்டுக்கல்லையோ அரைச்சிங்க, நீங்கள் வேறு லெவல். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், ஒரு 15 சின்ன வெங்காயம், 7 பல் பூண்டு, சின்னதாக ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிங்க. கத்திரிக்காவை சின்னதாக இருந்தால் முழுசாகவே போடுங்க, இல்லை 2ஆக கட் பண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. அரை டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுங்க. அதுக்குள்ளவே கத்திரிக்காய் ஒரு பாதி வெந்துடும். லேசாக கீரல் போட்டுக்குங்க, கத்திரிக்காயில் சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம அரைச்ச மசாலா விழுதியும் உள்ளே சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா அது குழம்பு மாதிரி இல்லை, தொக்கு மாதிரி வரணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. இப்போ உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மிதமான தீயில் 5 நிமிஷம் மூடி வைங்க. நடுவில் ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். கரெக்டாக 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா கமன்னு வாசனையோட எண்ணெய் பிரிஞ்சு அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்து கிளறி விட்டு இறக்குங்க. கமன்னு காரைக்குடி கத்திரிக்காய் தொக்கை சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. ஒரு அப்பளம் மட்டும் போதும், அட்டகாசமாக இருக்கும்.